படத்தை சொல்லக்கூடிய ஒரு ஒரு சின்ன பாயிண்ட்டு, தொடக்கூடாத இடத்தில் சிலர், தொடவே முடியாத இடத்தில் சிலர். இதுதான் அந்த படத்தினுடைய கதை. அவங்க சொல்கிற லைன் வந்து, இங்கே சில பேரை நீங்கள் என்ன பண்ணாலும் தொட முடியாது, சில பேரை நீங்கள் என்ன பண்ணாலும் தொடவே கூடாது அப்படிங்கிறது தான் அந்த பாகுபாடு தான் அந்த படத்தினுடைய ஒன்லைனு. அதை வச்சு தான் அந்த படம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இவர்களுக்கு வந்து உண்மையை சொல்லக்கூடிய, நியாயத்தை சொல்லக்கூடிய, நேர்மையை சொல்லக்கூடிய படமாக இருந்தால் இவர்கள் அந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இவர்கள் செய்த தவறுகளை சொல்லக்கூடிய படமாக இருந்தால் அந்த படத்துக்கு மிரட்டல் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் இவர்களுக்கு ஆதரவாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்தி அவர்களை தீவிரவாதியாக காமிச்சு வரலாற்றுகளை திரிச்சு எடுக்கக்கூடிய படத்தை வந்து நீங்கள் ஆதரிக்கிறீங்க, கொண்டாடுறீங்க, பாராட்டுறீங்க. இந்த சபர்மதி ரிப்போர்ட்னு ஒரு படம், அந்த படம் எப்படின்னா கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை மையப்படுத்தி ஒரு கதை. கோத்ரா ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயின் வந்து நிற்கிது, திடீர்னு அந்த ட்ரெயின் வந்து தீப்பிடிச்சு எரியுது, மக்கள் அதில் அடிச்சுக்கிட்டு போகிறாங்க. அது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து இந்த மாதிரி ஆன்மீக யாத்திரிகர் போன, ஆன்மீக பயணம் போன அவங்க மேலே வந்து இவங்க வந்து குண்டு வீசி தாக்கிட்டாங்கன்னு அந்த செய்தி பரவுது. அதனால் 2000 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க.